Your dream plot awaits for you at OMR with Nama Family Group. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். MCR Pure Cotton Club, formals and casual shirts. I have a rule that if you're entering my house, please take off your mask literally and be yourself. So அது வந்து starting from 1 inch to maximum say 6-7 inch. எவ்வளோக்கு எவ்வளோ ட்ராவல் எவ்வளோக்கு எவ்வளோ வெளில போனாலுமே okay with 1 foot at home then work will happen. If it is not, சொல்லுவாங்கல்ல behind every successful person there is a family behind them. Very very true about that. I'm a very boring person when it comes to food choice. Favorite thing in food is thai sadam, narthanga urga. ஸ்வீட் கடையில் போயிட்டு நீங்கள் வந்து ஹல்வாயின்னு சொல்லுவோம் ஸ்வீட் பண்ணுறது. அவங்க ஸ்வீட் சாப்பிடவே முடியாது. அவங்களுக்கு அந்த மூங்தால் அல்வா இஸ் நார்த் இந்தியன், கொழக்கட்டை சவுத் இந்தியன், கோகோனட் ஜாகரி சவுத் இந்தியன். ப்ரெசன்டேஷன் வாஸ் வெரி கான்டினென்டல். ஸோ அப்போவே வந்து சொல்லிட்டாரு, யூஆர் அ மேட் ஷெஃப், யூஆர் நாட் கோயிங் டு கெட் த்ரூ த I can proudly tell you, I am not allowed to make hot water at home. At home, she is the boss. எப்பாவது வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு கேட்டான்னா தர்மடி விழும். பசங்க சாப்பிட்றதுனால பரவாயில்ல போனா போட்டோன்னு விட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணியிருக்கு. மீனவர் வீட்டுக்கு போயிருந்தோம். அருவாணி வச்சுட்டு இன்னும் அழகா வந்து அந்த கால் அது மேலே வச்சுட்டு நறுக்கிற விதமே வந்து வாஸ் ஃபேசினேட்டிங். எனக்கு சொல்லிக் கொடுப்பீங்களா? நீங்கள்லாம் வந்து பெரிய ஆளு, நீங்கள்லாம் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளேயே வர முடியாது. ஸோ ஐம் ஷுர் நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் இஃப் யூ ஆர் வெரி அப்சஸ்ட் வந்து நீங்கள் வந்து இதுதான் பண்ணணும், இந்த சாதனை சாதிக்கணும்னா பசி தெரியாது, தூக்கம் தெரியாது, வலி தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு அப்சஷன் இல்லைன்னா டோன்ட் கெட் இன்டு எனிதிங். மீனவர் ஸோ ஐம் ஷுர் நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் பண்ணுற வேலையில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டெட்லைன் இருக்குது, ஒரு ஆக்டிவிட்டி இருக்குன்னா அன்றைக்கி வந்து லஞ்ச் மிஸ் பண்ணிட்டோன்னு உங்களுக்கு எப்போ தெரியும்? யாராவது சொல்லி தான் தெரியும். தட் இஸ் அ லெவல் ஆஃப் பேஷன். ஒரு 2 நாள் முன்னாடி யாரோ ஃபோன் பண்ணிட்டு, ஷெஃப் நீங்கள் அந்த ஷோவில் இருக்கீங்க, எனக்கு சான்ஸ் வேணும், எப்படி கிடைக்கும்? எனக்கே அந்த சான்ஸ் எப்படி கிடைச்சுன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஐ எம் வித் அ வெரி லெஜெண்டரி பர்சன். இந்த பர்சன் வந்து நம்ம பார்க்கும்பொழுதே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ரீசெண்டாக அவரோட சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே ரொம்ப யூனிக்காக இருக்கேன்னு. சீரியஸ்லி ஹீ இஸ் த மேட் செஃப் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொல்லலாம். ஐ எம் வித் செஃப் கௌஷிக். வணக்கம் சார். என்ட்ரன்ஸில் வந்தோடனே த ஃபர்ஸ்ட் திங் அட்ராக்டிங் வாஸ் தட் அந்த மாஸ்க். எதுக்கு சார் அங்கே அவ்வளோ மாஸ்க்? அது ஐ ட்ரைட் a lot of ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லா பக்கமும் போயிருக்கேன். உலகத்துலேயே எல்லாருமே ஒரு மாஸ்க் போட்டுட்டு, அதாவது ஆக்சுவலி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, ஆனால் சீரியஸான மூஞ்சி வச்சுட்டு இருப்பாங்க. ரொம்ப அன்ஹாப்பியாக இருப்பாங்க, ஆனால் சிரிக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ ஐ ஹேவ் அ ரூல் தட் இஃப் யூர் என்டரிங் மை ஹவுஸ் ப்ளீஸ் டேக் ஆஃப் யுவர் மாஸ்க் லிட்ரலி அண்ட் பி யோர் செல்ஃப். ஸோ அது வந்து கலெக்ஷன் ஆஃப் மாஸ்க்ஸ் ஓவர் தி இயர்ஸ் ஒரு 30-35 மாஸ்க்ஸ் இருக்குது. ஸோ எங்கெல்லாம் எப்போது ஒரு மாஸ்க் பார்த்தேனோ, இல்லைனா ஒரு பிள்ளையரை பார்த்தேனோ, இல்லைனா வந்து ஒரு குக்கிங் பற்றி ஒரு புக்கை பார்த்தேனோ டெஃபினட்டாக கலெக்ஷனில் ஆட் ஆகிடும். எந்தெந்த ஊர்களில் இருந்து இருக்கும்? I have Indonesia, Bali, Sri Lanka, just about anywhere. I mean, wherever I've been. So there are a couple of Greek masks, Peruvian masks. So போனா மாஸ்க் பார்த்தா வந்துடும். ஸோ all of them are bought. நிறைய பேர் வந்து have been telling me என்ன மாதிரி மாஸ்க்னு. எனக்கு சத்தியமாக என்ன வேறு என்ன இருக்குன்னு ரிசர்ச் பண்ணல. பார்த்தேன், பிடிச்சது எடுத்துருவேன், வந்துடும். ஆக்சுவலி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணது என்னென்னா, அவ்வளோ அழகாக இவ்வளோ விநாயகர் சிலைகள். ஸோ அவருக்கும் உங்களுக்குள்ள அந்த கனெக்ஷன் பற்றி சொல்லலாமா? எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்பவே பிடிச்ச ஒரு கடவுள் வந்து விநாயகர். அதாவது என்னென்னா வந்து அவரும் நானும் பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரி கிட்டத்தட்ட அது அந்த தொந்தி இதெல்லாம் இருக்கிறதுனால எனக்கு ஐ ரியலி லைக் டெம். ப்ளஸ் அவர் எப்படின்னா வந்து சின்ன வயசுலேயே வந்து என் அம்மாவை ப்ரொடெக்ட் பண்ணோம். அதனால் யார் வந்து என் முன்னாடி நின்னாலும் நான் கேட்க மாட்டேன், என்னோட ரூல்ஸ் என்னோட வழி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நின்னவர். அதனால் வந்து அவர் தலையை வெட்டிட்டு ஒரு யானையோட தலையை வச்சாங்க. ஓகே, பட் கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் வந்து பண்ண வேண்டிய சண்டை, அவர் கடமை, அவர் வந்து விடாப்பிடியாக இருந்து அதுக்கப்புறம் வந்து என்னென்னா மற்றவங்க யாரெல்லாம் எப்போல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்கள வந்து அது விநாயகர் தான் வந்து காப்பாற்றுறது. அதாவது விக்னேஸ்வரா, அந்த ஆப்ஸ்டிக்கல்ஸை நீக்கிறது தான் வந்து விக்னேஸ்வரா. ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு பிள்ளையார் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் தாத்தா வந்து பிள்ளையார் கோவில் கூப்பிட்டு போவார். ஸோ இது ஒரு சின்ன கலெக்ஷன். இடம் இல்லைன்னு சொல்லிட்டு நிறுத்திருக்கோம். பட் it's all brass, bronze, starting from 1 inch to maximum say 6-7 inches.
ஒரு சின்ன கலெக்ஷன். ஸோ வரைச்சே பொறிச்சே பார்க்குறேன், அழகாக இருக்குது, வாங்கிட்டு வந்துடுவேன். அண்ட் இந்த ஃப்ரேமுமே ரொம்ப அழகாக இருக்குது சார். பிள்ளையார் அழகாக நடுவில் இருக்காரு, சுற்றி கதைகள். இது என்ன மாதிரியான ஒரு ஃப்ரேம்? திஸ் ஆக்சுவலி ஒடிசா டைப் ஆஃப் பெயிண்டிங். அதாவது இது எங்கே என்ன ஆரிஜின் அவ்வளோவா தெரியாது, பட் அதை பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. பிள்ளையாரோட ஆரிஜின் ஸ்டோரிலாம் இருந்துச்சு. ஸோ ஐ பிக் இட் அப், அதுக்கு ஃப்ரேம் பண்ணி போட்டோம். ஸோ வி ஆல்சோ ஹேவ் தட் பிள்ளையார் வந்து அந்த தசாவதாரம் ஸ்டைலில் வந்து அந்த வுட் அங்கே இருக்குது. ஸோ அது வந்து பிள்ளையார் வந்து தசாவதாரமாக இருந்தாருன்னா என்ன மாதிரி ரூபமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸோ ஜஸ்ட் ரேண்டம் கலெக்ஷன்ஸ் லக்கிலி வைக்கிறச்சு எல்லாம் சேர்ந்து வந்து பார்க்கறச்சு கொஞ்சம் அழகாக தான் இருக்குது. when we got married, நாங்கள் என்ன பண்ணோம்னா my wife and I drew a picture of a house how it should be. சடனாக வந்து when we found the book recently, எங்கள் anniversary போது அந்த புக்கு வந்து கிடச்சிச்சு, ஏதோ தேட்டரிச்சு கிடச்சிருச்சு. we had actually drawn a multi-level house with புள்ளியார் with masks. ஸோ நாட் only நீங்கள் வந்து ஒரு லைஃபுக்கு ஒரு பவர் கொடுக்குறீங்க, you are actually giving your manifestation and your dreams also power by writing. So a blank notebook, பேனா பேப்பர் totally works. ஸோ நைஸ். ஐ திங்க் அப்போ மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ எம் வெரி ஷுர் வி டிட். அப்சல்யூட்லி. ஏன்னா இன்றைக்கி வந்து திஸ் இஸ் அ வெரி வெரி மேனிஃபெஸ்டட் லைஃப் அண்ட் அ மேனிஃபெஸ்டட் ஹவுஸ். ஓகே. அண்ட் பிள்ளையார் வந்து எல்லாரும் கொண்டாடுவோம், எங்கள் ஊருக்கு சாமி, எங்கள் ஊர் சாமி, நார்த்துலேருந்து சவுத்துலேருந்து. ஆக்சுவலி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா பாலியில் வந்து தெர் ஆர் பிள்ளையார் டெம்பிள்ஸ். ஓகே, இட்ஸ் நாட் தட் இஸ் ஃபேமஸ் ஒன்லி இந்தியா, அவர் உலகம் பூரா அவருக்கு இருக்குது. பட் ஒன்ஸ் அந்த வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அந்த நாள்? ஹோம் இஸ் வேர் எவ்ரி திங் இஸ். எவ்வளோக்கு எவ்வளோ ட்ராவல், எவ்வளோக்கு எவ்வளோ வெளில போனாலுமே ஓகே வித் ஒன் ஃபுட் அட் ஹோம் தென் ஒர்க் வில் ஹேப்பன். இஃப் இட் இஸ் நாட் தேர் ஐ வில் நாட் பி ஏபிள் டு ஃபங்க்ஷன். ஸோ அது மாஸ்டர் ஷெஃப்ல நிறைய சிரிப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஷெஃப் 2 வாரம் தான் உங்களால் இருக்க முடியாது, அதுக்குள்ளே வந்து வீட்டுக்கு போகணும், யூ ஸ்டார்ட் கெட்டிங் ஹோம் சிக். வெரி வெரி ட்ரூ. ஈவன் ஃபார் அ டே என்ன பண்ணுவேன்னா, ஐ வுட் கம் டவுன் ஃப்ரம் த செட், ஸ்பெண்ட் 1 day ஹியர் அண்ட் கோ பேக் த நெக்ஸ்ட் டே. அந்த மாதிரி பண்ணியிருக்கேனே தவிர ஐ கான்ட் ஸ்டே அவுட் ஆஃப் ஹோம். எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா வி ஆல் லுக் யூ மேபி லைக் அப்பியரன்ஸ் அதில் தெரியல, வி ஆல்வே லுக் யூ லைக் ஒரு சீனியர் பர்சன், கொஞ்சம் வந்து சீரியஸ் பர்சன் அப்படிங்கிற மாதிரி. அதில் வந்து 2 வாரத்துக்கு முன்னால் என்னால் முடியாதுப்பா, நான் வீட்டுக்கு போயிடுவேன். பச்சையாக சொல்லுவேன். See, I grew old, I didn't grow up. Okay, so for me, this is the place I recharge. I'm at home, I'm with the people, with my family, the people I love. That is my recharge. And then I can go out, I can face the world, I can do anything. But in the home இல்லாமல் அவுட்டை மட்டும் பார்க்கணுன்னா நடக்கவே நடக்காது. இப்போ உங்களுக்கு ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை? It is the most important thing. And very frankly speaking, I'm sure all of you would have seen a situation. இப்போ வீட்டில் ஏதோ சண்டை நடந்தால் வேலை நடக்காது. You won't be able to put your 100% focus. சொல்லுவாங்கல்ல, behind every successful person there is a family behind them. Very very true about that. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒன்று மென்னு கேள்விப்பட்டிருப்போம், இல்லை விமன். நீங்கள் தான் அழகாக ஃபேமிலியே வந்து Absolutely. ஏன்னா வந்து you can't say that just one woman made the family. This is a whole family. I mean, in my case, it's my wife, my son, my daughter, my dog, my cat. எல்லாம் சேர்ந்து it's a family. Combination of everything is what makes. And today, if I'm going out and able to do what I'm doing and be successful, it's because of everybody. எப்பயாவது சார் நீங்கள் வந்து லைக் நம்ம இப்படியே ரன் பண்ணிகிட்டே இருக்கோம், போயிட்டே இருக்கோம், ஒரு நம்ம ஃபேமிலியோட வீட்டிலே இருந்துட்டா எப்படி இருக்கும், ஃபுல் டைம் அவங்க கூட இருந்துட்டு, அந்த மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கா? All the time. Pandemic was a beautiful time. ஒரு 6 மாதம் ஃபர்ஸ்ட் பேண்டமிக் லாக்டவுனில் 6 மாதத்துக்கு நான் கேட்டே திறக்கல. It was the best time because it was a forced vacation. It was God's way of telling us that, you've not had enough time with your family, spend time with your family. நிறைய மக்கள் வந்து ஐயோ பேண்டமிக் நாங்கள், it was the best time. Okay, so we spent a lot of time together. So எனக்கு I don't need someone to come and tell me that you got a day off. Kadacha family. And it's not necessary that we have to go out, we have to do this, we have to do that. I'm sure நீங்கள் வந்து வீட்டுக்கு போனால் வந்து if Amma's made some food, you don't need anything. You just need to be home, the smell of home, the comfort of home. நிறைய பேர் உங்களோட ஃபுட் சாப்பிட்டு லைக் என்னோட ஃபேவரட்டில் உங்களோட டிஷ்ஷில் இது அது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உங்களுக்கு சொல்லிப்பாங்க. உங்களுக்கு யார் குக் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவீங்க? யாரோடைய டிஷ் வந்து உங்களுக்கு ஃபேவரட்? Currently, இப்போ வந்து my wife has been cooking for me for the last 20-21 years. Okay. My daughter occasionally cook பண்ணுவாங்க. I'm a very boring person when it comes to food choices. எனக்கு வந்து my favorite thing in food is தை சாதம், நார்த்தங்காய் ஊறுகாய், something as simple as that. So, அம்மா. So, my wife makes curd rice in a certain way. My daughter makes it in a certain way. For instance, அவன் என்ன பண்ணுவான்னா வந்து நெய்யில் வந்து கடுகு போட்டு தாளி பண்ணிட்டு பண்ணுவாள். Wife makes it in a certain way. So, but தை சாதம் தான்.
But each Thai sadam is unique. I can probably have what my daughter cooks once a week, what my wife cooks every day. Karan Ananya, because she will use ghee and thali pit, so it's a special curd rice. It's not something you can eat every day. You'll actually notice that most chefs like very simple food. When we're in the kitchen, we're cooking, we're constantly smelling all the masala, seeing the food, tasting food. Konjam enna it becomes too much. Sweet கடையில் போயிட்டு நீங்கள் வந்து ஹல்வாயின்னு சொல்லுவோம் ஸ்வீட் பண்ணுற அவங்க ஸ்வீட் சாப்பிடவே முடியாது. அவங்களுக்கு அந்த ஸ்மெல் ஆஃப் சுகர் கீ 24 மணி நேரம் அதில் இருக்கிறதுல திகட்டி போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த மேட் செஃப் ஆஃப் இந்தியா இது எப்படி வந்துச்சு? அந்த மேட் செஃப் எப்படி வைக்கலாம்னு நீங்கள் யோசிச்சிங்க? நான் யோசிக்கல, இது எனக்கு கொடுக்கப்பட்ட பேர். இது வந்து நான் வந்து உழைச்சி சம்பாதிச்ச பேர்னு நினைக்கிறேன். என்னாச்சுன்னா காலேஜில் வந்து ஐ யூஸ் டு டூ லாட் ஆஃப் இனோவேஷன் அண்ட் ஐ யூஸ் டு கீப் மேக்கிங் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ ஒரு ஷெஃப் காம்படிஷனில் ஐ மேட் மூங் தால் அல்வா வித் கொழக்கட்டை மாவு ஆஸ் அ கேசிங் ஆன் அ பெட் ஆஃப் கோகோனட் அண்ட் ஜாகரி சாஸ். ஸோ Moong dal alva is North Indian, Kozhukattai is South Indian, coconut jaggery is South Indian. Presentation was very continental. ஸோ அது வந்து பண்ணுறச்சே வந்து எங்கள் ஷெஃபெல்லாம் வந்து இதெல்லாம் போட்டால் போகாது, திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ ஐ செட் நோ, ஐ வாண்ட் டு டூ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு பி. ஸோ இந்த சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் கொழுப்பு திமிரெலாம் வந்து கொஞ்சம் அதிகம், அது கூடவே பிறந்தது. ஸோ ஐ செட் இப்படி பண்ணால் இஃப் ஐ கெட் த்ரூ கிரேட், இஃப் ஐ டோன்ட் this is the way I want to be in the kitchen. ஸோ அப்போவே வந்து சொல்லிட்டாரு, you're a mad chef, you're not going to get through the competition. அப்புறமா வந்து எனக்கு அழாதுன்னு வந்து ஷெஃப் சொன்னார். காம்படிஷன் முடிச்சுட்டு வந்து கட்டி பிடிச்சி கங்க்ராச்சுலேஷன்ஸும் சொன்னார். ஸோ இட் இஸ் அ வெரி வெரி ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் மீ. ஸோ அங்கேருந்து வந்து என்னென்னா மக்கள் எல்லாருமே வந்து மேட் ஷெஃப்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என் கிளாஸ்மேட்ஸ், டீச்சர்ஸ், எவ்ரிபடி ஸ்டார்டட் காலிங் மீ தட் அண்ட் இட் ஜஸ்ட் ஸ்டக். பட் சார் இப்போ ஒரு செஃப் அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் ஒருத்தவங்க குக் பண்ணும்போதே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தாலோ அல்லது எப்படி போகுதுன்றது ஆப்வியஸ்லி விழணும். ஸோ வீட்டில் எப்பயாவது உங்களோட ஒய்ஃப் குக் பண்ணிட்டு இருக்கும்போது அலோ பண்ணுவாங்களா? ஏன்னா நீங்கள் போய் ஏதாவது லைக் இன்க்ரீடியன்ஸோ ஏதாவது சொல்கிறதுக்கு. I can proudly tell you I am not allowed to make hot water at home. At home she is the boss. Whatever she says is right. எப்பாவது வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு கேட்டான்னா தர்மடி விழும். ஸோ அதை வாங்குறதுக்கு வந்து இஷ்டம் இல்லாமல் நான் வந்து குவாய்ட்டாக வந்து சமையல் பக்கம் போகிறதே கிடையாது. Her domain, she takes care. அண்ட் எனக்கு ரொம்ப உங்கள்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பேட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிற ஒரு டேர்மை நீங்கள் சொன்னீங்க. மேட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருக்கோம். பேட்டர்னிட்டி லீவ் அப்படின்னும் போது அதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சிருந்தா நீங்கள் அதை உங்களுடைய லைக் எம்ப்ளாயீஸ்க்குமே அதை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதை பற்றி சொல்லலாமா சார்? A boy becomes a man when he becomes a father. Okay, அது வரைக்கும் boy is still a boy. கல்யாணம் ஆச்சு கூட he is still a boy. Okay, he is not yet grown up and have the maturity. When the baby is presented to him, on that time, the bonding that the father gets with the child is the most important. Wife labor முடிச்சு, she is tired. அந்த டைமில் பொண்டாட்டியை பார்த்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம், குழந்தைய பார்த்துக்கிறதும் ரொம்ப முக்கியம். அந்த டைமில் தான் பாண்டு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, they'll finish the delivery முடிச்சுட்டு அடுத்த நாளில் வந்துடுது, எப்படியும் மாமியார் பார்த்துட்டு இருக்காங்க, அங்கே வீட்டில் பார்த்துக்கிறாங்க. That's not the time. That's the time that they should be spending a time with their wives, with their child. ஸோ அது வந்து இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டைம். ஸோ அதனாலவே வந்து we've announced paternity leave and I give it to all my people. But there are rules. First child from the first wife and the second child from the first wife. Paternity leave is given at the time of delivery, not before. Okay, so but we've had a lot of people come back and say, Chef, now that we've spent time with our wife and child, we feel good. ஏன்னா இது வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. They miss that paternity. It's a very very important stage in life. ஸோ நீங்கள் அவங்களோட ஒய்ஃப்க்கு அந்த டைமில் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு? கண்டிப்பாக இப்போ நீங்கள் புரிஞ்சுட்டு சொல்கிறீங்க, அந்த டைமில் உங்களுக்கு எல்லாமே புதுசாக இருந்திருக்கும்ல, உங்களுக்காக ஒரு குழந்தை வந்திருப்பாங்க, வித்தியாசமாக இருந்திருக்கும். அந்த டைமில் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஸோ எனக்கு வந்து my son was 30 days premature. Okay, so he was born early. So வரச்சு என்ன பண்ணாங்கன்னா, the nurse came and showed him like a bottle of wine and said, this is your son. I said, he is not due for another 30 days. Are you sure? எனக்கு டவுட்டு. ஓகே, அங்கே ஒரு பீட்ரூட் மாதிரி ஒரு சின்ன ஒரு பண்டில் இருக்குது. இஸ் தட் மை சன், இஸ் இட் மை சைல்ட்? மேபி தே மேட் அ மிஸ்டேக். டோன்ட் நோ, இட்ஸ் யார்ஸ். யூ கோ அண்ட் see your wife. போய் பார்த்தா she had actually delivered. ஸோ அப்போ வந்து நிறைய ஷாக் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, we went back home. ஆரம்பத்தில் வந்து இந்த பர்பிங் இல்லை அந்த ஏப்பம் விடலன்னா வந்து அந்த காலிக்கும்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வயிறு வலிக்கும், அழும், குழந்தை அழும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஓடி ஓடி நாங்கள் காரை எடுத்துகிட்டு வந்து டாக்ஸி எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்து டாக்டர் பார்க்க போவோம். என்ன ஆகுன்னா வந்து மோஸ்ட்டாக வந்து அந்த ஏப்பம் விடலன்னா அந்த கேஸ் டிஸ்கம்ஃபர்ட்னால குழந்தை அழும். ஓகே, கார் ஏறி ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போயிடுச்சுன்னா அந்த ஏப்பம் வந்துடும். ஓகே, ஸோ ஒரு 3 மணிக்கு காலைல போயிட்டு, ஸோ எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு எப்போதுமே வந்து கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரெஸ், டென்ஷன். பட் பை த செகண்ட் சைல்டு வந்து எல்லாமே புரிஞ்சிடும். ஸோ யூ நோ வாட் இஸ் வாட். செகண்ட் சைல்டுக்கு டாக்டர்கிட்ட வேக்சினேஷன் மட்டும்தான் போகும். ஸோ பட் அதுக்கப்புறம் வந்து ஐ டுக் பையனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வாஸ் மை சன். அண்ட் அப்போ வந்து 30 days பட்டர்னிட்டி லீவ் எடுத்தேன். மை பாஸ் வாஸ் வெரி வெரி கைண்ட், அவர் கொடுத்தாரு.
செகண்ட் சைல்டுக்கு ஐ டுக் 45 days பிகாஸ் ஷி வாஸ் 45 days ப்ரெமெச்சூர். ஸோ ஒரு 15 days வந்து இந்த NICU, அதாவது நியோநேட்டல் ஐசியூன்னு சொல்லிட்டு வந்து ஆக்சிஜன் டேங்க்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸோ ஐ வாஸ் தேர். Okay, so but yeah, I've thoroughly enjoyed. எனக்கு paternity was a beautiful time. Even today my children are grown, காலேஜில் இருக்காங்க. It's one of my favorite times. அவங்க வந்து என்னைக்கு வீட்டுக்கு வராங்களோ இட் இஸ் ஆக்சுவலி தி பெஸ்ட் டைம் ஃபார் மீ. எப்பயுமே இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அப்படின்னா அந்த ஸ்கூல் படிக்கும்போது ஆஹா சூப்பர் இவங்க வீட்டில் என்ன கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு இருக்கும். சில பேர் பிரியாணி நல்லா சமைச்சா பிரியாணி அவங்க கொண்டு அந்த மாதிரி உங்கள் பசங்களுக்கு நீங்கள் எப்பயாவது கொடுத்து விட்டுருக்கீங்களா லஞ்ச் பாக்ஸ்? நிறைய அது பண்ணியிருக்கேன், லஞ்ச் பாக்ஸ் பண்ணியிருக்கேன். பட் அதுவுமே ரொம்ப பெர்மிஷன் கேட்டு என்னென்னா வந்து எனக்கு ரொம்ப தோணும் இன்னைக்கு வந்து பசங்களுக்கு இது பண்ணோம். ஸோ அப்போ அந்த வயசில் அவங்க ஸ்கூல் போச்சு பாஸ்தா வேணும்னு கேட்பாங்க, இது வேணும் அப்பா இது வேணும். ஏன்னா வந்து இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து என்னோட ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டது இது வேணும் அது வேணும்னு கேட்பாங்க. பட் அதுக்கு பின்னாடி நிறைய ரூல்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து பாஸோட கிச்சனில் பண்ணணும்னா அதெல்லாம் பண்ணி பாத்திரம் தேய்ச்சி எல்லாத்தையும் கிளீனாக எதை இங்கேருந்து எடுத்தேன் அதை அங்கே வைக்கணும். ஓவராக சமைக்கக்கூடாது, பசங்களுக்கு சமைக்கிற அளவுக்கு மட்டும் அதுக்கப்புறம் மிஞ்சக்கூடாது. ஸோ இஃப் யூ மேக்கிங் சம்திங் இட் ஷுட் நாட் பி கெப்ட் இன் த ஃப்ரிட்ஜ். ஸோ அதெல்லாம் இருக்குது. அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கொஞ்ச நாள் ட்ரை பண்ணியிருக்கேன். அங்கே வரைக்கும் கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா பசங்க சாப்பிட்றதுனால பரவாயில்ல போனா போட்டோன்னு விட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணியிருக்கேன். பசங்க வந்து சொல்லியிருக்காங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு தான் சொன்னாங்க உங்களை லஞ்ச் பாக்ஸ்? இன்னைக்கும் நடக்கும். அப்பா வந்து வி வாண்டட் டு மேக் திஸ் வி வாண்டட் டு மேக் தட்னு வரும். சரி ரைட் பார்க்கலாம். அது இட்ஸ் ஈஸியர் டு மேக் இட் இன் த ரெஸ்டாரண்ட் தென் மேக் இட் அட் ஹோம். அண்ட் இப்போ எல்லாருமே செஃப்ஸ் அப்படின்னும் போது மல்டி குசின் லைக் ஓவராலாக டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் எல்லாமே வந்து பண்ணுவீங்க. டு பிரிங் எவ்ரி திங் டுகெதர் அண்ட் லேர்ன் அதுக்கு என்ன சார் இருக்கணும்? ஒரு பவர் செஃப் ஆகணும், இந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னா லைஃப்பில் எந்த ஒரு விஷயம் பண்ணானாலும் யூ ஹாவ் டு பி அப்சஸ்ட். எல்லாருமே வந்து நம்ம சாதனை செய்யறதுக்கு ஒரு ஆப்ஸ்டிக்கல் கொண்டு வரது தான் அவங்க வேலை. அந்த ஆப்ஸ்டிக்கலை பார்த்துட்டு நம்ம நின்னோம்னா அது நம்ம தப்பு, அவங்க தப்பு கிடையாது. ஸோ லைஃப் இஸ் அபவுட் அ லாட் ஆஃப் ஸ்பீட் பிரேக்கர்ஸ். அந்த ஸ்பீட் பிரேக்கர் சைஸ் பெருசாகலாம் சின்னதாகலாம், வண்டியை நிறுத்தாமல் ஓட்டுறது நம்ம பொறுப்பு. இஃப் யூ ஆர் வெரி அப்சஸ்ட் வந்து நீங்கள் வந்து இதுதான் பண்ணணும் இந்த சாதனை சாதிக்கணும்னா பசி தெரியாது, தூக்கம் தெரியாது, வலி தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு அப்சஷன் இல்லைன்னா டோன்ட் கெட் இன்டு எனிதிங். ஸோ ஐம் ஷுர் நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் பண்ணுற வேலையில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டெட்லைன் இருக்குது, ஒரு ஆக்டிவிட்டி இருக்குன்னா அன்னைக்கு வந்து லஞ்ச் மிஸ் பண்ணிட்டோன்னு உங்களுக்கு எப்போ தெரியும்? யாராவது சொல்லி தான் தெரியும். தட் இஸ் அ லெவல் ஆஃப் பேஷன் யூ ஷுட் ஹேவ் இன் எனிதிங் யூ டு. அதர்வைஸ் டோன்ட் டூ இட். ஸோ அது இருந்துட்டாலே 99% of the work is finished. Being a chef, உங்களுக்கு ஒரு லிமிட் கிடையாது நினைக்கிறேன், லிமிட்லெஸ் நினைக்கிறேன். யூல் பி எக்ஸ்ப்ளோரிங் அந்த மாதிரியான ஒரு ஜேர்னி தான். ஸோ லேர்னிங் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் லைக் எண்ட். ஐ திங்க் இட் வில் பி கோயிங் ஆன். அப்படிதான் உங்களோட கெரியரா? அப்சல்யூட்லி. எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஐம் பிரிட்டி ஓல்ட் ரைட் நவ். பட் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு விஷயம் கற்றுக்கலன்னா அன்றைக்கி அந்த நாள் வேஸ்ட். ஸோ கண்டினியூஸ் ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். உலகம் போகிறது கண்டினியூஸ் இனோவேஷன் ஏதாவது நடந்துகிட்டே இருக்குது. என்றைக்கு நம்ம வந்து போதும் நாலேஜ் போதும்னு உட்காடுறோமோ இட் இஸ் தி எண்ட் ஆஃப் லைஃப். அன்னையோட முடிஞ்சிருச்சு வாழ்க்கை. ஸோ இஃப் யூ ஸ்டாப் லேர்னிங் யூ ஸ்டாப் லிவிங். ஸோ ஐ திங்க் அந்த லேர்னிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம கண்டிப்பாக ரொம்ப நாள் போகும். ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டைல் வந்து இன்றைக்கி க்ரியேட் ஆகிருக்கு, நாங்கள் உங்களை பார்க்குற விதமாக இருக்கட்டும். ஆனால் இது வரதுக்கு ஒரு பெரிய லாங் ப்ராசஸ் இருந்திருக்குல்ல. ஸோ ஹவ் யூ மேட் இட்? உங்களுக்கான அந்த யூனிக் ஐடென்டிட்டி உங்களோட ரெசிபீஸ் வச்சா இருக்கட்டும், இல்லை உங்களோட செஃப் அப்படிங்கிற உங்களுக்கான அந்த ரெக்கக்னேஷன் வித்தியாசமாக இருக்குது. ஸோ அது கொண்டுட்டு வரதுக்கு எப்படி இருந்துச்சு? சத்தியமாக சொல்கிறேன், இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணல. ஓகே, தானாக நடந்தது. அதாவது ஐ பீன் டூயிங் திங்ஸ் இன் அ சர்டன் வே. எனக்கு இந்த மாதிரி போகணும், இந்த மாதிரி நான் யோசிச்சு அந்த மாதிரி பண்ணி I'll say there's a lot of luck. Okay, am I the best chef in town today? Absolutely not. There are much more talented, much better chefs நிறைய பேர் இருக்காங்க. But somehow I seem to get a lot of love from the மக்கள். அதுக்காக do I feel I'm the best? No. எனக்கு இன்றைக்குமே வந்து I meet a chef who's fresh out of college. அவங்கக்கிட்டேருந்து எதாவது கற்றுக்க முடியும்னா ஐ வில் டெஃபினெட்லி கோ அப் அண்ட் சே ஷெஃப் ஐட் லைக் டு லேர்ன் திஸ், கேன் யூ டீச் மீ? அவங்க வந்து ஷெஃப் யூ ஆர் அ சீனியர் ஷெஃப், ஹவு கேன் ஐ டீச் யூ? சரி நீ சொல்லிக் கொடு, நான் கற்றுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தெர் ஆர் ஸ்கில்ஸ் வி லேர்ன் ஃப்ரம் எனிபடி அண்ட் எவ்ரிபடி. ரீசெண்டாக வந்து ஒரு மீனவர் வீட்டுக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து அந்த அம்மா வந்து அருவாணியை வச்சுட்டு இன்னும் அழகாக வந்து அந்த கால் அது மேலே வச்சுட்டு அந்த மீனை வந்து நறுக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, நறுக்கிற விதமே வந்து வாஸ் ஃபேசினேட்டிங். ஸோ நான் போயிட்டு உட்காந்துட்டோமா, எனக்கு சொல்லிக் கொடுப்பீங்களா? நீங்கள்லாம் வந்து பெரிய ஆள், நீங்கள்லாம் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளேயே வர முடியாது. அது குடிசை வாஸ் ஸ்லைட்லி லோ இது. ஸோ இட் இஸ் அ லிட்டில் டிஃபிகல்ட் டு கோ ஆன். அங்கே போயிட்டு இருந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவங்ககிட்ட மீனை வாங்கி நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஸோ ஷி வாஸ் ஸோ ஹாப்பி. அதாவது வந்து சம்மன் கம்மிங் அண்ட் லேர்னிங் ஃப்ரம் ஹர். பட் தட்ஸ் அ ஸ்கில்லுங்க வந்து அது இட்ஸ் நாட் சம்திங் தட் எவ்ரிபடி கேன் கெட். அண்ட் இப்போது மாஸ்டர் செஃப் அந்த மாதிரி பெரிய பெரிய ஷோஸில் உங்களை ஜட்ஜாகவும் பார்க்குறோம். ஸோ இந்த மீன் டைம் லைக் ஒரு ஹெட் செஃபாகவும் நீங்கள் இருக்கீங்க. இது ரெண்டுத்தையும் ஹேண்டில் பண்ணுறது எப்படி இருக்குது? விச் இஸ் மோர் டிஃபிகல்ட்? எவ்ரிதிங் இஸ் டிஃபிகல்ட்.
if you think it is difficult. Okay, so இப்போ வந்து basically I am a consultant. I set up restaurants, pubs, cafes, bistros. So இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா over the last 20 years I set up close to 327 brands all over the world. 327 branch இருக்கு all over world. ஆமாம். ஸோ ரெஸ்டாரண்ட்ஸ் ஆகட்டும், cafes ஆகட்டும், bistros ஆகட்டும். ஸோ I consult, I help other people set up. ஸோ 20 வருஷமாக I been doing it for other people. The idea is வந்து இப்போ வந்து there are so many things that you've learned in the business to start up, set up. Somewhere in the future I might set up my own. எந்த சொந்த கடை ரெஸ்டாரண்ட் படி வரைக்கும் எதுவுமே சொந்த கடை கிடையாது, எல்லாமே கன்சல்டிங். அதில் வந்து சேலஞ்சஸ் இருக்கு, டிவி ஷோவில் சேலஞ்சஸ் இருக்கு. எதுவுமே வந்து ஈஸின்னு நினைக்க முடியாது. இன்ஃபேக்ட் ஒரு 2 நாள் முன்னாடி யாரோ ஃபோன் பண்ணிட்டு, ஷெஃப் நீங்கள் அந்த ஷோவில் இருக்கீங்க, எனக்கு சான்ஸ் வேணும், எப்படி கிடைக்கும்? எனக்கே அந்த சான்ஸ் எப்படி கிடைச்சுன்னு எனக்கு தெரியாது. ஸோ அது வந்து you have to work, you have to put yourself out. எல்லாரும் மக்கள் வந்து உங்களை பார்க்க தான் வந்து you start getting visible and so on and so forth. But yeah, a lot of it is hard work. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஷோஸ்லையுமே ஜட்ஜஸ் அப்படி இருக்கும்போது அங்கேயுமே நீங்கள் ரொம்ப உங்களுக்கான இன்புட்ஸ் கொடுக்கறது, எஃபர்ட்ஸ், அங்கேயுமே உங்களுக்கான எஃபர்ட்ஸ் இருக்கும்ல? 100%. ஏன்னா வந்து எவ்ரிதிங் இஸ் லேர்னிங். இப்போ வந்து கிச்சனில் இருந்து கையில் கத்தியை பிடிச்சிட்டு கரண்டியை பிடிச்சிட்டு சமைக்கிறது, அதை வந்து ஒரு ஃபார்மேட் ஆக்குறது, அதுக்கு பின்னாடி வந்து கற்றுக்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்குது. அதே மாதிரி when I first go on set, அது வந்து அந்த லேபிள் மைக்லேருந்து எடுத்து அதுக்கப்புறம் அந்த மைக் ரிசீவர் போட்டுட்டு அதை வைக்கணும், எப்படி பேசணும், அதுக்கப்புறம் ஃபேவரிங் யுவர் ஃபேஸ், இந்த ஆங்கிளில் பார்த்தா தான் இப்படி பேசணும், இந்த கேமரா பாருங்க, அதுக்கப்புறம் வந்து இப்போ உங்களுக்கு பழகி இருக்கும் அந்த பிரைட்டாக லைட்டு கண்ணில் அடிக்கடிச்சு ரியாக்ஷன் கொடுத்து பேசணும், நம்ம அனிமேஷன் இருக்கணும். எவ்ரிதிங் இஸ் லேர்னிங். சேலஞ்ச் இல்லைன்னா there's no life. இப்போ வந்து ரொம்ப அழகாக இருக்குது, நிறைய பேர் வந்து செஃப்க்கு வந்து கம் ஃபார்வர்ட் ஆகுறாங்க. பட் நீங்கள் அப்போ ஸ்டார்டிங்கில் நான் வந்து செஃப் ஆக போகிறேன் அப்படின்னு எப்போ டிசைட் பண்ணீங்க? உங்கள் வீட்டில் சொல்லும் போது என்ன சொன்னாங்க? பேலண்ட் ரியாக்ஷன்ஸ். ஆக்சுவலி எனக்கு வந்து 5 வயசுலேருந்து சமையல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறேங்கிறச்சு வீட்டில் வந்து ரியாக்ஷன் வந்து ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. பட் எவ்ரிபடி கோஸ் த்ரூ டிஃபிகல்ட்டிஸ். இப்போ இன்றைக்கி வந்து நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஷெஃப் நான் வந்து பிஇ பண்ணிகிட்ருக்கேன், மெக்கானிக்கல் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணோம், எனக்கு ஷெஃப் ஆகணும்னு ரொம்ப ஆசை, பட் எனக்கு மெக்கானிக்கல் வீட்டில் சொல்லிட்டாங்க, அதெல்லாம் பண்ணிட்டேன், நவ் ஐ வாண்ட் டு ஸ்விட்ச். அந்த டைமில் வந்து எதை பண்ணாலும் வந்து அப்பா அம்மா சொன்னது பண்ணலன்னா யூ ஆர் நாட் அலவுட் டு டூ. இட் வாஸ் அ வெரி ஸ்ட்ராங் டைம். ஸோ எஸ், வீட்டில் சண்டை போட்டு தான் இதெல்லாம் பண்ணது. ஸோ வித் ஆல். பட் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டைமில் லாட் ஆஃப் அஸ் ஹூஎவர் ஒரு புது பாதையில் போகணும்னு நினச்சாங்களோ அது வந்து எதாக இருந்தாலுமே வந்து கஷ்டம். ஏன்னா இப்போ வந்து தெரிஞ்ச துறை வந்து என்ஜினியரிங் இல்லைன்னா மெடிசன், இதை தவிர புதுசாக எதுவும் தெரியாது, எதுக்குமே மரியாதை கிடையாது. ஓகே, எதை பண்ணாலும் வந்து நீங்கள் ஆண்டர்ப்ரினர்ஷிப் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறியா, உன்னால் முடியுமா, அப்புறம் கைக்கு வாய்க்கும் எட்டாதுடா, வேண்டாம் நீ வேலைக்கே போ, கவர்மெண்ட் ஜாப் போ, அந்த காலம். ஸோ டுடே யூ கேன் டூ எனிதிங். ஸோ அந்த 5 வயசுலேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சா சார் குக்கிங்கில்? ஏதாவது எப்படி ஆரம்பிச்சதுன்னு சொல்ல முடியுமா எங்களுக்கு? ஆக்சுவலி என்னென்னா, அம்மா வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. ஸோ ஆஸ்ட்ரிக்ஸ் அண்ட் ஒப்ளிக்ஸ் இன் ஸ்பெயின் சொல்லிட்டு ஒரு காமிக் புக்கில் சீஸ் ஃபாண்டியூ சாப்பிடுவாங்க. ஸோ அந்த சீஸை வந்து ஒரு கத்தியில் போட்டுட்டு ஒரு பிரெட்டை கத்தியில் போட்டுட்டு அப்படியே அந்த சீஸில் இப்படி முக்கிட்டு இழுக்கடிச்சு அந்த சீஸ் அப்படியே ஸ்ட்ரிங் மாதிரி வரும். அது பார்த்த உடனே எனக்கு சாப்பிடணும்னு தோணிடுச்சு. யாரும் வீட்டில் இல்லை, பாட்டி மட்டும் இருந்தாங்க. ஸோ பாட்டியோட ஹெல்ப்பில் ஃபஸ்ட்டு ஒரு டஸ்ட்பினை தலைக்கீழே போட்டுட்டு சீஸை பேனில் போட்டு மெல்ட் பண்ணி அந்த ஸ்ட்ரிங் வந்துச்சு. ஸோ இட்ஸ் வெரி வெரி ஹாப்பி. அப்போ அமுல் சீஸ் அண்ட் ஸ்டஃப் தட். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்து சடனாக இப்படி போட்டால் எப்படி இருக்கும், அப்படி போட்டால் எப்படி இருக்கும். ஸோ இது ஏதாவது ஒரு நோட்டுறது. லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் பாலேஜி பிஸ்கெட்ஸில் வந்து வெத்தக்குழம்பு போட்டு பெசஞ்சு பண்ணி அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் கிரேசி ரெசிபிஸ். அப்பயே மேட்சப்பாக இருந்திருக்கீங்க. ஏன்னா அப்போ ரூல்ஸ் கிடையாது இல்லையா. தேர் வாஸ் நோ ரூல் சேயிங் தட் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். ஸோ ஏதோ லெஃப்ட் ஓவர் வச்சு எதையோ போட்டு எதையோ பண்ணி, ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டேஷன்லேருந்து. பட் ஆஃப்டர் சம் டைம் என்ன ஆகும்னா, த ஃப்ளேவர் ஸ்டார்டட் டாக்கிங் டு மீ. ஸோ இஃப் யூ புட் இந்த மாதிரி ஒரு 2-3 ஃப்ளேவர் போட்டால் இப்படி வரும். ஸோ இட்ஸ் லாட் ஆஃப் இட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பண்ண புரிய அது வந்து ஒரு பேஷன் ஆகிட்டு, அண்ட் தென் ஃப்ரம் தேர் இட் ஸ்டார்ட் மூவிங். Okay, so you are the first generation of chef. உங்களோட in my family I am the only chef. ஸ்ட்ராங்கா நீங்க முன்னாடி வந்திருக்கணும்ல. ஆமாம், அது லைஃப்பில் என்ன இருந்தாலும் லைக் ஐ டோல்ட் யூ சேலஞ்சஸ். ஸோ சின்ன வயசுலேருந்து எஸ், இட் வாஸ் சம்திங் தட் வாஸ் ரெஸ்ட்ரிக்ட். நிறைய மக்களுக்கு வந்து இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற அது வெளில சொல்கிறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த ஆரம்பத்தில். பட் எனக்கு வென் ஐ ஸ்டார்ட் பிகமிங் விசிபிள் அண்ட் பப்ளிக், எல்லாருமே வந்து ஊரில் இருக்கிற எல்லாரும் வந்து உறவுக்காரங்க ஆகிட்டாங்க. ஆல்வேஸ் லைஃப்பில் வந்து வென் யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல் உலகமே பின்னாடி வரும். when you are not successful யாருமே பக்கத்தில் வர மாட்டாங்க. டீமில் இருந்துமே சமையல் அப்படின்னும் போது பெண்கள் தான் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்காகவே வைக்கப்பட்ட ஒரு வேலையாக இருந்துச்சு. அதை பிரேக் பண்ணி இன்றைக்கி நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கும். ஒரு மேன் செஃப்பாக ஆகிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அண்ட் ஒரு மேன் வீட்டில் சமைக்க தெரிஞ்சிருக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கேள்வி கேட்குறதுல குக்கிங் இஸ் அ ஸ்கில் தட் எவ்ரிபடி ஷுட் லேர்ன் அண்ட் இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் ஜெண்டர். குக்கிங் தெரியறதோ தெரியலையோ, பசங்களுக்கு பாத்திரம் தேய்க்க நிச்சயமாக தெரியணும், துணி துவைக்க தெரியணும், அயர்ன் பண்ண தெரியணும், வீட்டு செலவுனா என்ன, சிக்கனமாக இருக்கிறதுன்னு தெரியணும். ஸோ இன்னைக்கு டுடே த விமன் ஆர் மோர் எம்பவர்ட், தேர் மோர் கேப்பபிள் தென் த பாய்ஸ். ஓகே, ஸோ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட். எனக்கு வந்து மை மதர், மை ஒய்ஃப், மை டாட்டர், மை கிராண்ட் மதர்,
very strong, powerful woman in my life. So I've been lucky. Okay. இன்னைக்கு பிகாஸ் மை ஒய்ஃப் டேக்ஸ் கேர் ஆஃப் த ஹவுஸ், அவங்க எல்லாம் பார்க்கறதுனால தான் என்னால் வெளியில் போயிட்டு என் வேலையை பார்க்க முடியுது. ஸோ இல்லை நான் வந்து இது பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன்னு என்னைக்காவது சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு என்னால் முடியாது. ஆக்சுவலி உங்கள் கூட இன்னைக்கு பேசினது ஐ திங்க் நீங்கள் எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் பர்சன் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா உங்களை நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டே இருக்கிறோம். எனக்கு உண்மையாக உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசும்போதே ஒரு நியூ பர்சனாக ஃபீல் ஆகல. ஏன்னா உங்களை தொடர்ந்து சோஷியல் மீடியாலையும் டிவிலையும் பார்த்துட்டே இருக்கிறதுனால. அண்ட் சீரியஸ்லி இட் வாஸ் அ கிரேசி கான்வர்சேஷன் அண்ட் வி வாண்ட் யூ டு ஷைன் மோர் அண்ட் மோர். எங்களை வந்து இதே மாதிரி இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருக்கணும், நாங்கள் இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும் சார். You're a very kind person. Thank you so much. You're being really nice to me. Thank you so much. Your dream plot awaits for you at OMR with Nama Family Group. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். MCR Pure Cotton Club, formals and casual shirts.